Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம டே 11 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் முடிக்க கையோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிய நம்ம கையோட நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த டாப்பிக்கோட ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேங்க. உடனே கையோட போய் டெஸ்ட் எடுங்க. எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்ததை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்கோர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க. சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் கேன் பி கவுண்டட். எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், I have 1 apple, 2 appleனு கவுண்ட் பண்ணலாம். பேக், 3 பேக், 4 பேக்ஸ். அப்புறம் சாக்லேட்ஸ், இதெல்லாம் கவுண்டபிள். அன்கவுண்டபிள் பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? ஐ ஹாவ் 1 வாட்டர், 2 வாட்டர், 3 வாட்டர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ரைஸ், சுகர், இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுனில் எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஆப்பிளுக்கு ஆப்பிள்ஸ், பேக் பேக்ஸ், சாக்லேட் சாக்லேட்ஸ் அப்படின்னு எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஆனால் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் ரைசஸ், சுகர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஐ ஹாவ் 1 வாட்டர்ஸ், 2 வாட்டர்ஸ், ரைசஸ், சுகர்ஸ் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதாவது an ஆப்பிள், a பேக், a சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஓ இல்லை ஆனோ ஆர்டிகல்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு. ஆனால் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் அ வாட்டர் அப்படின்னா சொல்லுவீங்க. ஐ ஹாவ் அ ரைஸ், ஐ ஹாவ் அ சுகர் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்மளால் ஆர்டிகல்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆர்டிக்கல் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அது கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து எப்பயுமே இந்த கவுண்டபிள் நவுன்ஸில் அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் அது சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் அது ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கும். ஸோ ஆப்பிள் இஸ் ஆன் த டேபிள். அப்புறம் இல்லைன்னா 2 ஆப்பிள்ஸ் ஆர் ஆன் த டேபிள். ஸோ ஆப்பிள்னு சொல்கிறப்போ இஸ் ஆன் த டேபிள். ஆப்பிள் சிங்குலர் சப்ஜெக்டு, ஸோ இஸ்ன்னு சிங்குலர் வேர்ப் போட்டிங்க. ஸோ 2 ஆப்பிள்ஸ் ஆர் ஆன் த டேபிள். 2 ஆப்பிள்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்டு, அதனால் ப்ளூரல் வேர்பான ஆர் போட்டிங்க. ஓகே? ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ் எப்போவுமே சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் எடுத்துக்கும், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கும். அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிங்குலர் வேர்ப் தாங்க எடுத்துக்கும். ப்ளூரலுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இதில் ப்ளூரல் ஃபார்மும் கிடையாது, ப்ளூரல் வேர்ப்ஸும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ரைஸ் இஸ் ஆன் த டேபிள், ரைஸ் ஆர் அப்படின்னு சொல்ல முடியாது. சுகர் இஸ் ஆன் த டேபிள், சுகர் ஆர்ன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ப்ளூரல் ஃபார்மும் கிடையாது, ப்ளூரல் வேர்பும் இது எடுத்துக்காது. கிளியரா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி மெனி, ஃபியூ, அ ஃபியூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் மெனி ஆப்பிள்ஸ், ஐ ஹாவ் மெனி பேக்ஸ், ஐ ஹாவ் ஃபியூ பேக்ஸ், ஐ ஹாவ் அ ஃபியூ பேக்ஸ், ஃபியூ பேக்ஸ், அ ஃபியூ பேக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும். இதில் என்னென்ன குவான்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஐ ஹாவ் மச் வாட்டர், மெனி வாட்டர்னு சொல்ல முடியாதுங்க. கவுண்டபிளுக்கு தான் நம்ம மெனி யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிளுக்கு மச் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் மச் வாட்டர், இல்லைன்னா ஐ ஹாவ் மச் ரைஸ், ஐ ஹாவ் மச் சுகர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் அ லிட்டில் வாட்டர், அ லிட்டில் வாட்டர் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு சொல்லி கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கான இங்கிலீஷ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் டே 12 ஒரு புது ட்ரிக்கோடு நான் வரேன். Until then, bye.